7 days belly fat reset சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 1 நீங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாவே எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கம்மியா சாப்பிட்டா பெல்லி சைஸ் குறைஞ்சிரும், பெல்லி ஃபேட் பர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டுடேஸ் சேலஞ்ச் இஸ் டு ரீசெட் த ஹேபிட்ஸ். இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப நம்ம சிஸ்டம்ல போயிட்டு சில செட்டிங்ஸை ரீசெட் பண்றோம். இல்லையா ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றோம். ஒரு லேப்டாப்கே அதை செய்யும்போது நம்ம பாடிக்கு எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் எவ்வளவுதான் டயட்ல இருந்தாலும் பெல்லி ஃபேட்ஸ் பர்ன் பண்ண முடியல, சைஸ் குறைக்க முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்மளோட ஹேபிட்ஸை ரீசெட் பண்ணணும். ஆக்சுவலி வாக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் பர்னிங் பெல்லி ஃபேட்ஸ். எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னைக்கு ஹாஃப் வாக்கிங் போயிட்டேன், 1 hour வாக்கிங் போயிட்டேன். பட் நிறைய டேட்டா ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாக்கிங்கை நீங்க கரெக்டா பண்ணணும். தப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறது. கோல்டன் ரூல் ஃபார் வாக்கிங். அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10 minutes நீங்க நடக்கணும், லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 10 minutes நடக்கணும், டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10 minutes நடக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 தடவை நம்ம நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கார்ப்ஸ் வந்து ஃபேட்ஸை டெபாசிட் ஆகாம பேர்ன் பண்ண முடியும். திஸ் இஸ் அ கோல்டன் ரூல். செகண்ட் திங், இந்த வாக்கிங் கூட சேர்த்து நம்ம இன்னொன்னு பண்ணணும், ஒரு சின்ன மூவ். இந்த மூவ் வந்து ஜஸ்ட் 1 minute இல்லைன்னா 2 minutes பண்ணா போதும். யோசிக்கிறீங்களா? ஐயோ நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஆஃபீஸ்ல இருக்கிறேன், எப்படி செய்யறது? உங்களுக்காக ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கிட்டீங்க, ஜஸ்ட் இன் பிரைவேட் ஸ்பேஸ். ரொம்ப சிம்பிளான மூவ் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸ்டாண்டிங் மார்ச்சிங். அதாவது இப்படி நின்றுக்கிட்டு மார்ச் பண்றது. சூப்பர் சிம்பிள் ரைட். ஜஸ்ட் 1 minute பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா ரிசல்ட்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த ஹேபிட்ஸ் ரீசெட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து ஒர்க் அவுட், டயட் எல்லாமே செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட பெலி சைஸ் குறையும், பெலி ஃபேட்ஸ் பர்ன் பண்ண முடியும். டே 1 to day 7 belly fat reset சேலஞ்சை நம்ம சேனல்ல கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் day 2. See you all tomorrow. Stay active and stay fit. Thank you.